ஹாய் இன்னன்னைக்கு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஷேப் அட்டையில் கட் பண்ணிவிட்டு அதை கேன்வாஸில் ட்ரேஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு லைனிங்கில் வச்சு அயர்ன் பண்ணிக்கிட்டே அப்போ கேன்வாஸும் லைனிங்கும் ஒட்டிக்கிறோம். சுற்றிலும் எந்த இதுவும் எக்ஸ்ட்ரா இல்லை. நடுவில் ஷேப் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ என்னோடய நல்ல பக்கத்துக்கு மேலே எங்கனக்குள்ளே எனக்கு ட்ரையாங்கிள் வேணுன்றதை வச்சுட்டு பின் பண்ணிக்கிட்டேன் நகராமல் இருக்கிறதுக்கு. இப்போ நான் சுற்றிலும் தைக்கிறேன். தைக்கும்போது தையல் எல்லாமே கேன்வாஸை ஒட்டி விழுகணும். கேன்வாஸில் விழுகக்கூடாது, இல்லாட்டி ஏற்றி இறக்கி ஒரு பக்கம் பெருசு சிறுசுமாக வந்துடும். அதனால் கரெக்டாக தைச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணுற எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் தையலை ஒட்டி கட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சோண்டு துணி விட்டு கட் பண்ணணும். அப்புறம் அந்த கார்னர்லாம் கரெக்டாக திரும்புறதுக்கு இந்த மாதிரி நல்லா கட் கொடுக்கணும். அப்புறமா நான் திருப்பி விடுறேன். திருப்பி விடும்போது நல்ல பக்கத்தில் இருக்க இந்த பீஸ் எல்லாமே உள் பக்கம் போயிடும். அப்போ நமக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து பிசுறு இல்லாமல் நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுக்கிறோம். இது நீங்கள் அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் தைக்க ஈஸியாக இருக்கும். இதுக்கு கீழே ஃபினிஷ் பண்ணுறதுக்கு சாரீலேருந்து கிளாத் எடுத்துகிட்டு வந்து நான் வைக்கிறேன். ஒரு நெட்டாக துணியை கட் பண்ணிவிட்டு ஒல்லியாகவே 3 பிட்டாக வெட்டி சைடில் ஃபுல்லாக ஜாயின் பண்ணோன்னா நமக்கு சதுரமாக பெரிய பீஸாக கிடச்சிரும். அதை தான் நெக்கு கீழே வச்சு பின் பண்ணிவிட்டு ஓரத்துலேயே தைச்சிருக்கேன். இவ்வளோதான். அதுக்கு இவ்வளோ வேலையை முடிச்சுட்டு நான் நெக்கை முடிக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டே கூட நெக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வேலையை பார்க்கலாம். தேங்க்யூ.